கதை 14. தங்கவாத்து. குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு வயதான மூதாட்டி வசித்து வந்தார். அந்த பெண் முதுமை அடைந்து விட்டபடியாலும் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாததாலும் அவரின் குழந்தைகள் அந்த மூதாட்டியை வீட்டில் வைத்துக்கொள் விரும்பவில்லை. வயதான அந்த மூதாட்டி தினமும், "ஓ கடவுளே, என்னை விரைவில் உன்னுடன் அழைத்துக்கொள். எனது பிள்ளைகள் என்னை சங்கடப்படும்படி செய்வதால் நான் இந்த உலகத்தில் இனிமேலும் வாழ விரும்பவில்லை" என வேண்டி வந்தார். ஒரு நாள் அந்த மூதாட்டி வீட்டின் கதவை திறந்தபோது ஒரு விசித்திரமான வாத்தை பார்த்தாள். அந்த வாத்து வாயை திறந்து பேச ஆரம்பித்ததைக் கண்டு மேலும் அதிர்ச்சியடைந்தாள். "அன்பார்ந்த மூதாட்டியே, நான் நீங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டதை கேட்டேன். இப்போது நீங்கள் எனது இறகு ஒன்றை பறியுங்கள், அது உங்கள் கைகளில் தங்கமாக மாறிவிடும். ஆகவே அந்த தங்கத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள்" என்று வாத்து சொல்லியது. அதற்கு அந்த மூதாட்டி இந்த தங்கத்தால் என்ன நேரப் போகிறது என்று வினவினாள். அதற்கு அந்த வாத்தானது, "எனது ஒரு இறகை கொடுக்கின்றேன். அதனை வைத்திருந்து பொறுத்திருந்து பாருங்கள்" என்று பதில் கூறியது. அதன்படி அந்த மூதாட்டியும் செய்ததால் தங்கம் அவளை பெரும் செல்வந்தராக மாற்றியது. பிறகு என்ன நடந்திருக்கும் என நமக்கே தெரியும். செல்வந்தரான அந்த மூதாட்டியிடம் அவரது பிள்ளைகளும் உறவினர்களும் திரும்ப வந்து சேர்ந்தனர். அதன் பிறகு மூதாட்டி எல்லோருடனும் உற்சாகமாக சேர்ந்து வாழ்ந்து வந்தாள். நேர்மையான பிரார்த்தனைக்கு உண்மையான பலன் கிடைக்கும்.